Sorry. Play bound to limit R, right? Model करके, right? Limit 1 minus cos x cos 2x clear x work. अरे लिमिट என்னடா விஷயம் லிமிட்ல என்னடா விஷயம் x = பெருதிக்கு தேரா வடிவங்கள் வராம இருக்கா ஓகே அப்படி வந்தா தான் சிக்கல் அப்படி வராம செய்யறதுனா உதாரணத்துக்கு தேரா வடிவங்கள் சரியானே என்ன இருக்கு பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் முடிவிலி வேற முடிவிலி மைனஸ் பூஜ்ஜியம் வேற sorry முடிவிலி மைனஸ் முடிவிலி அடுத்தது முடிவிலி தர பூஜ்ஜியம் அடுத்தது பூஜ்ஜியத்தின் முடிவிலியா மடக்கு முடிவிலியின் பூஜ்ஜியமா மடக்கு ஒன்றின் முடிவிலியா மடக்கு புரியுதானே முதல் தேரா வடிவங்கள் ரைட் இந்த வடிவங்கள் வராம விட்டா இந்த கணக்கிலே முடியும் இந்த வடிவங்களுக்குள்ள வரலாம்னு சொன்னாதான் லிமிட் வெரிஃபிகேஷனை சுருக்குகளை செஞ்சு ஆன்சருக்கு வரணும் ரைட் வேறு பொருள் வேறு நீங்க பூஜ்ஜியத்தை போட்டீங்கன்னு சொன்னா cos பூஜ்ஜியம் 1 ரைட் இது 1 ரூட் 1 மைனஸ் 1 இது பூஜ்ஜியம் மேலுக்கு பூஜ்ஜியம் கீழுக்கு பூஜ்ஜியம் சோ பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் தேரா வடிவம் புரியுதா சுப்பி ஆன்சர் வரையல ரைட் இப்போ என்ன செய்யலாம் ரைட் இப்படா வர்க்கமூலத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா உடன்முறையாக தெரிக்கிறது சரியானே உடன்முறையாக தெரிக்கிறது உடன்முறை ஒன்றும் இல்லை இது பிளஸ் ஆக உடன்முறை அதாவது 1 மைனஸ் cos 2x cos x cos 2x உடன்முறை இதை பிளஸ் ஆகிட்டேன் 1 பிளஸ் cos x cos 2x இதான் மேலுக்கு தெரியுங்க கீழுக்கு தெரியுங்க சரி x வர்க்கம் 1 பிளஸ் cos x cos 2x இது a minus b a plus b a வர்க்கம் minus b வர்க்கம் அப்ப 1 சய cos வர்க்கம் x cos 2x cos 2x கீழே x வர்க்கம் 1 plus cos x கூட்டுக்குள்ள cos 2x right limit x1 பூஜ்ஜியமா ஆகுது ரைட் என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியும் இப்ப லிமிட் x1 பூஜ்ஜியமா ஆகுது sin theta என்ன 1 ரைட் திரிகோணகணிதத்துக்குள்ள வந்தாரா இந்த ரூலுக்குள்ள மடக்கி போகணும் சரினா sin theta 1 சோ இங்க நம்ம என்ன செய்யணும் சொன்னால் எல்லாத்தையும் sin theta க்கு மாத்துற மாதிரி யோசிக்கணும் உடனே என்ன செய்யலாம் இண்டிகேட் இவர sin theta க்கு மாத்தணும்னு சொன்னா trigonometryல cos 2 theta க்கு sin ல வாய்ப்பாடு சொல்லுவோம் sin ல வாய்ப்பாடு சொன்னா 1 மைனஸ் 2 sin வர்க்கம் theta so x right இப்படி வரும் இத கொண்டு போய் இதுக்கு பல பெருதி இதுக்கு பல பெருதி நம்ம 1 மைனஸ் cos வர்க்கம் x 1 மைனஸ் 2 sin வர்க்கம் x இதுல x வர்க்கம் 1 பிளஸ் cos x cos 2x right limit x to 0 right अंदर साइड में निकाल के right अंदर साइड में निकाल के right ड्रा निकाल के இப்போ என்ன அடைப்பிடிக்கிறேன் எப்படி வர போகுது
அடைப்பிங்க 1 மைனஸ் cos வர்க்கம் x பிளஸ் 2 sin வர்க்கம் x cos வர்க்கம் x ரைட்டானே 2 sin வர்க்கம் x cos வர்க்கம் x கீழே x வர்க்கம் 1 plus cos x cos 2x அடுத்தது இனி பிரிக்கும் பட்சம்னா இந்த பாரு 1 minus cos வர்க்கம் x என்ன sin வர்க்கம் x plus 2 sin வர்க்கம் x cos வர்க்கம் x கீழே x வர்க்கம் 1 plus cos x cos 2x என்ன லிமிட் 0 ஆகுது ரைட் அடுத்த லைன்ல என்ன செய்யணும் மேல இது sin வர்க்கத்தை பொதுவா எடுக்கணும் sin வர்க்கத்தை பொதுவா எடுத்தா 1 plus 2 cos வர்க்கம் x இந்த sin வர்க்கத்தை இந்த x வர்க்கத்தை இங்க போட்டு இத கொண்டு போய் 1 plus cos x cos 2x right limit x பூஜ்ஜியம் ஆகும் இதுக்கு தனியா லிமிட் அதுக்கு தனியா லிமிட் எடுக்குது சரியா ஏண்டா இது பூஜ்ஜியமாக போறது இல்ல நான் தேராவடிக்கு வராது தேராவடிக்கு வராட்டி இது நம்ம ஒண்ணும் செய்யறது இது ஒட்டோ ஒன்று இதுவும் தனித்தனி லிமிட் எடுத்துட்டோம்ல சரி x பூஜ்ஜியம் பண்றத sin x single x முதலில் வர்க்கம் அர லிமிட் x 0 ஆகுதுல 1 plus 2 cos வர்க்கம் x 1 plus cos x cos 2x இப்போ பெருதிட்டோம்னு சொன்னா 1 வர்க்கம் தர 0 போட்டோம்னு சொன்னா 1 சக 1 1 2 கீழே 1 சக 1 1 so இது 1 1 2 மேலுக்கு 3 கீழுக்கு 2 so right right அடுத்த கவிதா right ரெண்டாவது கேள்வி limit x பூஜ்ஜியம் ஆகுதால 1 minus cos வர்க்கம் 3 sin x kila 1 minus cos 2x right cos 2x cos 2x இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா 1 minus 2 sin வர்க்கம் x so 2 sin வர்க்கம் x ங்கிறதுனா 1 minus cos 2x சொல்லிட்டானே 1 minus cos 2x க்கு 2 sin x போடலாம் sin வர்க்கம் x போடலாம் ரைட் இதே மாதிரி 1 minus இது தீட்டாடா இது தீட்டா இது வேற ஒண்ணும் இல்ல இது தீட்டா தீட்டான்னு ஞாபகம் இது cosர கோணம் இது ரைட் இப்போ cosர கோணம்னா 1 minus cos வர்க்கம் sin வர்க்கம் என்ன 3 sin x 3 sin x கீழே 2 sin வர்க்கம் x right லிமிட் எடுக்கணும் x நல்லா பாரு sin θ
இந்த தீட்டா தான் கீழுக்கு வரணும். ரைட்டானே sin தீட்டா தான் இது, இந்த தீட்டா தான் கீழுக்கு வரணும். இந்த sin வர்க்கம் இருக்குதுல இந்த தீட்டாட வர்க்கம் கீழுக்கு வரணும். சோ sin வர்க்கம் இருக்குது 9 வர்க்கம் கொண்டு வரணும். சோ 9 வர்க்கத்தை பெருக்குறேன், பெருக்கிட்டு பிரிக்கிறேன். ரைட்டானே பிரிக்கிற 9 மேலுக்கு போகும். சோ இப்படி வர போகுது, கீழே பெருக்கிற மாதிரி மேலே பெருக்குறேன். ரைட் என்ன செய்யறேன், லிமிட் x பூஜ்ஜியமாகுதல் இந்த 9 இங்க வரும், இந்த 2 இங்க வரும், sin வர்க்கம் 3 sin x கீழே 9 sin வர்க்கம் x. இப்போ என்ன செய்ய போறேன்டா, தியரி என்ன பாரு, தியரியை பாரு. லிமிட்ஸ் x வந்துட்டு பூஜ்ஜியமாகுதல் sin x into x தான் என்ன ஒன்று பாரு. x பூஜ்ஜியமாகுதல் x into x தான் என்ன ஒன்று. சோ இங்க x க்கு பதிலா என்ன இருக்குது, 3 sin x இருக்கு. சோ பாரு x பூஜ்ஜியமாகுதுன்னு சொன்னா sin x என்ன ஆக போகுது, பூஜ்ஜியம் தான். சோ 3 sin x என்ன பூஜ்ஜியம் தான். இது இங்க மாத்தி எழுது, வெட்டை கழித்து சொன்னா 9 இங்க 2 லிமிட் 3 sin x பூஜ்ஜியமாகுதல் sin 3 sin x இங்கு 3 sin x முழுவதின் வர்க்கம் என்ன உண்டு. சோ அடுத்த இந்த 9 right. Right. அடுத்து right மூணாவது கேடில டேசிடா நம்ம இந்த மூணு இந்த டேசிடா ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இக்னோமெட்ரி கரெக்டா இருந்தா இது செய்யுங்க. right மூணாவது என்ன லிமிட் x1 ஒன்றாகுதா x கணம் minus x வர்க்கம் ln x plus ln x sin 1 இன் கீழ் x வர்க்கம் sin 1. இங்க ட்ரிக்னோமெட்ரி இல்லடா, என்ன செய்யணும், இப்படி வந்தாரா எதனால வந்து வெட்டியில தகுதி யோசி. சரியானே அடுத்த என்னன்னா மேலுக்கு என்ன செய்யறது தெரியா, கீழுக்கு என்ன செய்யலாம், இத a minus b a plus b எழுதலாம். சோ எழுதிட்டு யோசிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ரைட் x உண்டு, ரைட் x உண்டு, x உண்டு. ரைட் மேலுக்கு இருக்கிற காரணியே உங்க x உண்டா இருக்கலாம் அல்லது x உண்டா இருக்கலாம். நம்ம ஒன்றை பெருக்கிட்டு பார்த்து பூஜ்ஜியம் வந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் ஒன்று காரணியா இருக்கும். அல்லது மைனஸ் ஒன்றை பெருக்கிட்டு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னு சொன்னால் x உண்டு அதில் காரணியா இருக்கலாம். ரைட் நம்ம ஒன்றை போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒன்றை போட்டோம்னா இது இந்த மேலுக்கு இருக்கிறதுக்கு ஒன்று போட்டு பாருங்களா. ஒன்று போட்டா ஒன்றின் கணம் சய ஒன்று வர்க்கம் ln x சக ln x சய ஒன்று. சோ ln x ஒன்று ஒன்று சேர்த்து. சோ இதுல காரணி மேலுக்கு இருக்கிற காரணி x மைனஸ் ஒன்றுங்கிறது காரணி. ரைட் x மைனஸ்ங்கிறது ஒன்று காரணி. அப்ப இது என்ன செய்யணும், x மைனஸ் ஒன்றால பிரிப்போம். ரைட் x minus 1 x வர்க்கம் சய x வர்க்கம் ln x சக ln x சய 1 பிரிப்போம். பிரிச்சுட்டோம்னு சொன்னா கணம் அப்ப x வர்க்கம் அப்ப x கணம் மைனஸ் x வர்க்கம் கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வர போகுது, ரைட் கழிச்சுட்டோம்னா பிளஸ் x வர்க்கம் இங்க மைனஸ் x வர்க்கம் ln x சக ln x
1 ரைட் திரும்ப இதுமே எப்படி இருக்கு x வர்க்கத்தை பொதுவெடுத்தா 1 மைனஸ் ln x இது இருக்கு ரைட் x so சக x என்ற பெருக்கினோம்னு சொன்னால் சக x into 1 minus ln x ஆல் பெருக்கினோம் அப்படின்னு சொன்னால் x வர்க்கம் 1 minus ln x அதையால் பெருக்கினோம்னு சொன்னால் minus x into 1 minus ln x சக ln x minus 1 என்று இருக்கு இப்போ கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதோடதையும் கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுவும் பெய்திரும் இது பிளஸ் x into 1 minus ln x சாயை பொதுவெடுத்தால் 1 minus ln x இருக்கும் ரைட் இப்போ என்ன செய்யலாம் ரைட் இங்க x இருக்குது so சக 1 minus ln x பெருக்கினோம் சொன்னால் x into 1 minus ln x minus 1 minus ln x so அது கொஞ்சம் பிடிக்கும் so அதோட காரணி நான் மேலே இருக்குது so இத காரணிப்படுத்தி நெடுங்குறியீங்க பாருங்க நோட்ஸ் கொஞ்சம் பாருங்க x ஐ 1 x வர்க்கம் so x into 1 minus ln x सह 1 minus ln x here x I 1 x I 1 limit x1 போண்டா இது உங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம் x இருக்கிறது கூட உள்ள கொடுத்துட்டோம் சரி கொடுத்துட்டோம்னா 1 வர்க்கம் சக 1 into 1 minus ln 1 सह 1 minus ln 1 here 1 सह 1 ln 1 என்னடா ln 1 is equal to 0 right ln 1 is equal to 0 right என்ன வரப்போகுது 1 சக இது 0 அப்போ 1 சக இது 0 1 கீழே 2 so 3 2 right அவ்வளவுதான் அடுத்த நாலாவது கேள்வி லிமிட் பூஜ்ஜியமா கூட்டலடா cos x minus 1 minus x வர்க்கம் sin வர்க்கம் 2x sine x வர்க்கம் என்ன செய்யலாம் minus உடன் முன்னரையாக பெருகு லிமிட் பூஜ்ஜியமாக cos x minus 1 minus x வர்க்கம் cos x சக 1 plus 1 minus x அடே இந்த மைனஸ் தான் பிளஸ் மாதிரி இது மாறாதா वर्गम 2x सह x वर्गम cos x सह 1 minus x वर्गम वेरी गुड cos वर्गम x minus 1 सह x वर्गम
கீழே sin வர்க்கம் 2x x வர்க்கம். இதுக்கு அடைப்பு போடுங்களா இல்லாட்டி இதோட பெருக்கு பெற மாதிரியே பேத்துரு. ரைட் cos 2x plus 1 minus x வர்க்கம். ரைட் 1 minus cos வர்க்கம் என்ன minus sin வர்க்கம் x sine x வர்க்கம் கீழே sin வர்க்கம் 2x sine x வர்க்கம். ரைட் தர இது cos 2x ஆக 1 minus x வர்க்கம். விளையாடா இதெல்லாம் லிமிட் போடா. ரைட் நல்லதுங்க. என்ன செய்யறதுன்னா மேலும் x ஆல பிரிக்க போறோம் பாரா x ஆல பிரிக்க போறோம் பாரா மைனஸ் sin வர்க்கம் x சம x வர்க்கம் அதே x வர்க்கத்தால பிரிக்கும். சரியானே திரும்ப x வர்க்கத்தால சரியா 2x சம x வர்க்கம் right correct. இங்க தனி லிமிட் எடுத்துக்கோ x 0 ஆகுதே ஒன்றிற்கு cos 2x ஆக 1 cos x என்ன cos x right right x into 1 minus x வர்க்கம் right சரியா இது ரெண்டு வேற எழுதிச்சு இதுக்கு சரியா இருக்கு right சரி நான் கொஞ்சம் பாருங்க இந்த 2x x ன்னு வந்து படிச்சுட்டோம்மா right இப்போ பாருங்க நான் ஒரு லைன்ல விடலைன்னு பாருங்க right இதுவளவு என்ன இதுவளவும் மைனஸ் வெட்டியால இருக்கு. இத பாருங்க 1 வர்க்கம் சக இந்த x இதுக்கு சொந்தம் அதால பிரிச்சா 1 கீழே. இத பாருங்க இதுக்கு மேலுக்கு 2 இருக்கு அதோட வர்க்கம்னா 4 சோ மேலுக்கு 4 பெருக்கணும் சோ 4 தர 1 வர்க்கம் சக இந்த x இதுக்கும் சொந்தம் சோ 1 விளைந்தானே ரைட் தர எல்லாத்தையும் பூஜ்ஜியம் போட்டோம்னு சொன்னா 1 சக 1 ரைட் மேலுக்கு எப்படி வரப்போகுது -1 சக 1 இன்டு 4 சக 1 தர 2 மைனஸ் வரப்போகுது பூஜ்ஜியத்துக்கு 4 தர அரை சோ 0 ரைட் அவ்வளவுதான். சரியானே மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.